அவங்க ரொம்ப உரத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலை. அது அவங்களுடைய நேர்மைங்கிறேன் நான். அது அவங்களுடைய இயல்பு, அது அவங்களுடைய நேர்மை, அதுக்கான அந்த காலச்சூழலில் அது அவங்க செஞ்சது சரிதாங்கிறேன் நான். அவர் அந்த அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தினார் என்பது முக்கியமானது இங்கே. Particularly two different cultures I could see in the Indian tradition. One is Hindu and one is Buddhist, if I may say so, or maybe the Dalit culture or Brahminical culture. So these two cultures, they are both different and they are parallel. They are contradicting each other, and we are trying to put them all together. And the caste Hindus are not able to cope up with the situation, so they unleash violence on Dalits. That is the reason, because it's a mental tension for them. ரொம்ப துணிச்சல்காரர் எங்கள் அப்பா. அந்த ஏரியாவிலே ரொம்ப அவர் பேரை கேட்டாலே எல்லாருமே ரொம்ப, அதாவது இவரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வோக்கலாக இருப்பார். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருந்தார். ஆனால் நல்ல நாலேஜ் அவருக்கு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகிட்டு பெரம்பலூர் தாலுக்கா ஆஃபீஸ் போனோடனே அது மாதிரி பழனிமுத்து வராருப்பா, அந்த சேர்லாம் எடுத்துகிட்டு உட்கார விடாதுன்னு சொல்லிட்டு தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னா அந்த சேர்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. எங்கள் அப்பா வந்து ஜெயிச்ச இது சந்தோஷத்தில் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. ஆனால் அவருக்கு உட்கார சீட்டு கிடைக்கல அப்படின்னோடனே ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆர்எஸ் மலையப்பன் இப்போ கலெக்டர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி தாசில்தார் என்ன உட்கார கூட எனக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா பழனிமுத்து, நீ இப்போது நேராக நான் சொன்னேன்னு சொல்லி செருப்பால் அவரை அடிச்சிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. எங்கள் அப்பா அதை லிட்ரலாக எடுத்துகிட்டு போய் தாசில்தாரை செருப்பால் அடிச்சிட்டார். ஸோ அரசியல் ரெண்டும் மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அரசாங்கம் இந்த மாதிரி பவர் கையில் வச்சுருக்கு, அது ஏழைங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் அப்பா வந்து என்னை ஐஏஎஸ் ஆக்கணும்னு நினச்சிருப்பாருன்னு நானே நினைக்கிறேன். அந்த சமயத்தில் திருச்சி தஞ்சாவூர்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்தது. அதனுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்எஸ் மலையப்பன். அப்போது அவர் வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். உடனே எங்கள் அப்பா இங்கே வான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது நல்லா படிக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து மலையப்பன் வந்து நல்லா படிக்கணுன்னா ஐஏஎஸ் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ வந்து 11th வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பியூசி வந்து திருச்சி எஸ்ஆர்சி காலேஜில் படித்தாங்க. அந்த காலேஜில் படிக்கும்போது லாஜிக்கு, அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி இந்த 3 தான் சப்ஜெக்டு. ஒரு நாள் கிளாஸில் இருக்கும்போது பிரின்ஸிபல் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நீ கணக்கில் நல்ல மார்க் வாங்கியிருக்க, எதுக்கு நீ போய் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் உட்காந்துருக்க, நீ வா மேத்ஸ்க்கு ஒன்று சொல்லிட்டு வேறு கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் தான் கீழே தான் நிறையா காலேஜஸ் வந்தது. அதில் அவங்க வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆனாங்க. காலேஜ் முடித்த உடனே 78 எக்ஸாமே எழுதுகிறேன். 79 தான் அந்த ரிசல்ட் வருது, எண்டில் தான் வருது. ஸோ இந்த ஒரு வருஷ பீரியடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். நியூ இண்டியா அஷூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிது. உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேலை கிடச்சிருக்குப்பா அப்படின்னோடனே ஒரு திங்கக்கிழமை நேரம் எங்கள் அப்பா வந்தார். இந்த மாதிரி அவள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கா, ரிசல்ட் எப்போ வேணாலும் வரலாம், அதனால் வந்துட்டு இதில் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கொஞ்சம் கெஞ்சி என்னை வந்து விடுவிச்சுட்டு வந்தார். அப்புறம் வெளியில் வந்து என்கிட்ட சொன்னார், நான் உனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கேன், அதாவது நீ போய் இந்த ஆம்பளை பையல்கிட்ட ஃபைல் எடுத்துகிட்டு போய் நிற்கக்கூடாது, உனக்கு கீழே வந்து அவனுங்கெல்லாம் நிற்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், நீ போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னாரு. 23 இயர்ஸ்லேயே அவங்க வந்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒருவேளை இந்தியாவிலேயே இவர்கள்தான் சான்றோரில் ஐஏஎஸ் ஆகிய முதல் பெண்மணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல் சிவகாமி அம்மா நேரடி ஐஏஎஸில் தமிழ்நாட்டில் வந்ததற்கு பிறகு ஒரு 10 ஆண்டு கழித்து தான் அடுத்த பெண்மணி, சான்றோர் பெண்மணி இங்கே ஐஏஎஸ்ஸாக வர முடிந்துள்ளது. ஸோ நான் ஏசி ட்ரைனிங்காக சுல்தான்பூர்னு ஒரு
உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் தான் முதல்ல எங்களுக்கு வந்து மாநிலத்தில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரைனிங் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா வந்து ராஜீவ்காந்தி ஃபஸ்ட்டு அமேட்டி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவங்களுடைய லேடி ஆஃபீஸர் இன்சார்ஜாக என்ன தான் போட்டாங்க. அப்புறம் எங்களுடைய சப்ஜெக்டில் ஆனால் வந்து ஒரே ஒரு லெக்சர் மட்டும்தான் எஸ்சி எஸ்டி வெல்ஃபேர் பற்றி இருந்தது. அது மினிஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணார். ரொம்ப ரொம்ப அருமையாக பேசினார். பாட புத்தகத்தில் படிக்கிறது ஒரு வகையில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட் சார்ஜ் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து விரைவில் அதை கற்றுக்க முடியுது. இவங்களே எல்லாமே தைரியமாக தனியாக போய் அவங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து கையில் ஏதாவது எடுத்து வச்சுட்டு போனதாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே தோணி அவங்கள தான் பண்ணது. நான் வந்து டிஎஸ் ப்ரோட்டோக்கால் இது எனக்கு முன்னாடி எந்த லேடிஸும் அந்த போஸ்ட்டில் இருந்ததில்லை. ஏன்னா இது வந்து விஐபிகளுடைய வருகை சம்மந்தமானது. ஆக்சுவலாக ஒரு லேடியை வந்து ஒரு தூத்துக்குடியில் இந்த கலெக்டராக போட்டதாக சரித்திரமே இல்லை. இவங்களுடைய கேலிபரை வச்சு தான் வந்து சவுத் சைடு எப்படின்னு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு லேடி அவங்க வந்து அங்கே கலெக்டராக ஆனது. எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவுக்கு நம்ம போகணும்னு நினைக்கும்போது சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ஸ்டாஃபு அல்லது வில்லேஜில் இருக்கிற முக்கியமானவங்க அவங்க சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் வேண்டாம், அங்கே இங்கேயே உங்களுக்கு சேர் போடுறோம், அவங்கள இங்கே வர சொல்லிடலாம் அப்படின்வாங்க. இல்லை எந்த இடத்துல ப்ராப்ளமோ அதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவேன். அப்போ வந்து அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் அந்த காலத்துலேயே வந்து கொஞ்சம் முறையீடெல்லாம் அதிகமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக சத்தமாக பேசுகிறது, முறையீடு பண்ணுறது இப்படிலாம் இருந்தது. என்னுடைய முன்னாள் பாஸ் அவங்க கூப்பிட்டு சிஎம் வந்து ஒன்றுங்களை வந்து ஆயுதரோட வெல்ஃபேரில் போடணுன்னு இருக்காங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னாங்க. மொரோவர் ஆயுதரோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் ஒழுங்காக நடத்துறது கிடையாது, ஒதுக்கீடு குறைவாக இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க ஆயுதரோட துறையில் இருக்கிற செக்ரட்டரி தான் சரியில்லை அப்படின்வாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இருக்கிற துறையிலே இருக்கிறேன்னு. இல்லை சிஎம் ஒன்றா ஸ்பெஷலாக சூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அது ஒரு பெரிய என்னுடைய ஐஏஎஸ் பணியில் ஒரு பெரிய பின்னடைவாக மாறுச்சு, நான் எதிர்பார்த்தபடியே. ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், பழங்குடியினர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று வந்தால் அவற்றில் எந்த விதமான தாட்சிணியும் இல்லாமல் எந்த மேடையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கருத்தினை சொல்லக்கூடிய துணிச்சலை சிவகாமி அவர்கள் பெற்றிருந்தார். தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க, மற்றவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் தூக்கி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இது பற்றியான ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து அரசு அதிகாரிகளுக்கு ஐஏஎஸ் முதல் கொண்டு கீழ்மட்டத்தில் வேலை சொல்ல ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு அந்த விழிப்புணர்வு முகாம் வந்து வேலை செய்யும்னு நினைக்கிறியா அப்படின்னு என்னை கேட்டாங்க. மேடம், வை நாட், இட் வில் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னேன். நடத்தும்போது ஒரு சீனியர் ஆஃபீஸர், எனக்கு ஒரு 15 வருஷம் சீனியர், ரிட்டையர் ஆக போகிறாரு, அவரை போய் பார்த்து, சார் நீங்கள் வாங்க இந்த ப்ரோக்ராமுக்குன்னு. நான் நல்லா பேசுவேன். நாங்கள் சார் உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லை, உட்காந்து கேட்கணும் அப்படி, அதனால் நீங்கள் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க வேண்டியதானே சார் அப்படின்னு. சரி வரேன்னாரு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்லேருந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்குமே கூட அந்த ப்ரோக்ராம் வந்தாங்க. அப்போ நான் ஆமாக்ஸு, ரவிக்குமார், பியூசிஎல் சுரேஷ், அப்புறம் இன்னும் பல பேர், கல்யாணி ஐயா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராமில் பேச சொன்னேன். போலீஸு என்னை வந்து பொதுவாக தமிழக அரசு ஆன்டி போலீஸுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க, இதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ன மாதிரி நான் சொன்னேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்டாங்க. எனக்கு வர விருப்பம்தான் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போனால் எஸ்பியிலேருந்து உட்பட எல்லாத்துக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கு நீ அம்மா எப்படி செயல்படணும் என்னங்கிறது நம்ம போய் வகுப்பு எடுக்கணும்ல. அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம். இது கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. அப்போது போலீஸெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் இந்த சட்டத்தையே அவங்க சில பேர் படித்ததே இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியலை, அல்லது வேணும்னே அதை விடுபட்டுரும் அவங்களுடைய நடவடிக்கையிலேருந்து. ஸோ இந்த விழிப்புணர்வு அதுக்கு உதவியாக இருந்தது. இங்கே அந்த இன அடையாளம்ங்கிறது வந்து இங்கே ஒயிட்டு, பிளாக்கு, தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற இடத்துல வரும்போது தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து நான் பிளாக்கி தான்டா அப்படின்னு அவன் உறக்க கொடுக்க வேண்டியது இருக்குது.
நீ என்னை அப்படி என்னை ஒரு அடையாளப்படுத்தி என்னை குறுக்கிற இடத்துல தான் நான் என்ன செய்ய வேண்டியதுக்கு, நான் அதை டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரு சேலஞ்ச் தான் அது. ஸோ ஜெயலலிதா அம்மா வந்து அந்த கோர்ட்டு பீரியடை முடிச்சுட்டு அவங்க பதவி ஏற்கிறாங்க. அப்போ முதல் கையெழுத்து ஆயுத நலத்துறையில் இந்த 800 கோடியை கையெழுத்து போடுவாங்கன்னாங்க. நானும் அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கும் பொழுது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து, சார் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஜாஸ்தியாக வேணும், என்னென்ன ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வாரி கொடுத்தவங்க. ஆயுதரோட வெல்ஃபேர் துறையில் வந்து நான் போயிட்டு ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானில் எனக்கு வந்து மொத்தம் 800 கோடி ஒதுக்கணும், நீங்கள் ஒதுக்கிறது கிடையாது, இன்னொன்று வந்து மானிட்டரிங் எவாலுவேஷனும் நாங்கள் தான் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ரொம்ப கம்யூனலாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அது வேறு யாரும் சொல்ல, சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன 800 கோடின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்க்குறாங்க. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இப்படி தலையாட்டுறாரு. என்ன ஃபைலில் கையெழுத்து போட்டு இப்படி தலையாட்டுறாரு அப்படின்னு நான் அவரை ஆச்சரியமாக பார்த்தேன். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அங்கே தான் உட்காந்துருக்காரு, அவரும் பேசாமல் இருக்கார். சீஃப் செக்ரட்டரி உட்காந்துருக்காரு, அவரும் பேசலை. எல்லாரும் என்னுடைய மினிஸ்டர் வாயில்லா பூச்சி, அவர் உள்ளே நுழையும் போதே முட்டிக்காலில் தவழ்ந்து வர மாதிரி தான் வர்றாரு, அவர் இப்படி பேச போகிறாரு, இது என்ன ஒரு மாதிரி சூழ்ச்சி மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு. ஏன்னா அதை நான் எதிர்பார்த்துருந்தா என்னுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் எதிர்பார்க்கலை. சரி, அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்தது படி அப்படின்னாங்க. வேறு என்ன கொண்டு வந்திருக்கா படினாங்க. வேறு என்னமா இருக்குது படிக்கிறதுக்கு, ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அதில் 10-15 கோரிக்கைகள் இருந்தது. அதை பார்த்துட்டு அடுத்தது படினாங்க. நான் படிக்கலைன்னா உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சரின்னு ஒன்று ஒன்றா நான் படிக்க வேண்டியது, நோங்க வேண்டியது, ஒன்று ஒன்றா படிக்க வேண்டியது, நோங்க வேண்டியது, இப்படியே பண்ணிட்டு வந்து கடைசியில் 800 கோடி கேட்ட இடத்துல வெறும் 5 கோடி. அப்புறம் 2 மாதம் கழிச்சு எனக்கு அந்த துறையிலேருந்து கல்தா கொடுத்துட்டாங்க. நான் பொதுவாக திட்டம் போடுகிறேன் என்றால் அவர்கள் நால்வர்ணத்தை சார்ந்த சாதியர்களுக்கு திட்டம் போடுகிறார்கள் என்று பொருள் இந்த நாட்டில். அதில் இந்த சான்றோர்கள் அடங்க மாட்டார்கள். அதனால தான் பட்ஜெட்லேயும் ஷெட்யூல் காஸ்ட் சப்ளான் என்று தனியாக வர வேண்டும் என்று 1980 அது பூத்தப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் ஆதிகாலந்தொட்டே இதை சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன மேடம் யோசித்தாங்கன்னா, சிஎம் வந்து மக்கள் தொடர்பு இல்லாத, வண்டி இல்லாத, எந்தவித வசதியும் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களை வைக்கணும்னு முடிவு பண்ணி டேட்டா சென்டர் போட்டாங்க. ஏன்னா நான் வந்து பத்திரிக்கை தொடங்கி நடத்திட்டுருக்கேன், தலித் நில உரிமை இயக்கம் ஆரம்பிச்சிட்டேன், வில்லேஜில் கிராம முகாம்கள் நடத்திட்டுருக்கேன். சரி, நமக்கு நிறையா டைம் கிடச்சிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இந்த 2001 அவங்கள சந்திக்க போகும்போது நான் அந்த இதை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு மனுவை கொடுக்குறேன். அந்த மனுவை வாங்கிட்டு உடனே ஒரு ஆர்டர் போடுறாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் உள்ளபடி ஒரு எஸ்டி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ எனக்கு கல்யாணி சார் மேலே நம்பிக்கை. ஏன்னா அவர் வந்து அந்த பக்கமே குடியிருக்காரு. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து பழங்குடி மக்களுக்காக வேலை செய்கிறாரு. 21/9/2001 ஃபார் இன்ஸ்பெக்ஷன். During the course of the verification in respect of the issuance of irregular community certificate. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சொன்னேன், 1 மாதம் டைம் தரேன், நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் விசாரணைலாம் பண்ணி இந்த தேதியில் நான் வருவேன், நானே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவே நேரடியாக வந்து எங்களை வந்து பார்த்த பிறகு தான் அவங்க நாங்கள் செய்கிற எல்லாத்தையுமே பார்த்தாங்க. இருந்து இங்கேயே நைட்டு தங்கினாங்க. அவங்க வந்து தங்கி இருந்து அவங்க பார்த்து தான் உடனடியே எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட் வழங்கினாங்க எங்களுக்கு. அவங்க வந்து என்னை தோல் மேலே தட்டி கொடுத்து என்ன சொன்னாங்க, நீ நல்லா படிக்கணும், ஒரு அதிகாரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து நான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ அதை வச்சு தான் இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். அது ரொம்ப எனக்கு பயன் அடைஞ்சிது எங்களுக்கு வந்து. 2001 திண்டிவனத்தில் அந்த உண்டு உறவிட பள்ளி தமிழகத்தில் முதலாக சமவெளியில் இந்த மாதிரி உண்டு உறவிட பள்ளி வந்தது. அவங்க இது பீரியடில் தான் அப்படி கொண்டு வந்தது. 2007 ஒரு விடுதி உடனே ஆரம்பிங்க அப்படியே சொன்னாங்க. பழங்குடியினர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி ஒரு அறக்கட்டளை உருவாவதற்கு அவங்க தான் மையமான காரணம். நீங்கள் இன்றைக்கி வந்து திருநங்கை
அல்லது திருநர் அப்படின்னு இன்றைக்கி அழைக்கிறதோ அல்லது அவங்களுக்கான உரிமைகளை பேசுகிறதோ சலுகைகளை பற்றி பேசுகிறதோ ரொம்ப சுலபம், எளிது. ஆனால் 95-97 காலத்திலே இந்த திருநங்கைகளுடைய உரிமைகளுக்காகவும் அவங்க படக்கூடிய வேதனைகளுக்காகவும் அவங்க இந்த சமூகத்தில் எப்படி வந்து அவமானப்படுத்தப்படுறார்கள், அவர்களுக்கான உரிமைகள் பற்றி அன்றைக்கே சிவகாமி முன்னெடுத்து பேசினது மிக 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 முக்கியமானது. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களே அதை எதிர்த்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, என்ன எங்களையும் அவங்களையும் ஒன்றா சேர்க்குறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க மேடையில் பேசட்டும், அவங்க கஷ்டத்தை சொல்லட்டும். அதை ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே, இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து மீடியாவுடைய அட்டென்ஷனுக்கு வருது. அது வரைக்கும் அவங்க வந்து இந்த கூவாகத்தில் நடக்கிற அந்த விழாவை தான் பெருசுப்படுத்துவாங்க, அல்லது அவங்களுக்கான ஒரு பரேடு ஒன்று இருக்கும். அந்த பரேடை தான் வந்து பெருமைப்படுத்தி பேசுவாங்க. 2005 பழங்குடியினர் நில உரிமை மாநாடுன்னு நடத்தணும். திண்டிவனத்தில் தான் அந்த மாநாடு நடத்தணும். அந்த மாநாட்டுக்கு அவங்க எழுதி கொடுத்த புத்தகம் இது. பழங்குடியினர் பாதுகாப்பு சங்க சார்பில் வெளியிட்ட புத்தகம், அவங்க எழுதின புத்தகம் இது. எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கிற பொதுவான பிரச்சனை என்னன்னு பார்த்தா அது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. பஞ்சமநில மீட்பு இயக்கத்தின் சார்பில் சென்னை சாந்தோம்பில் அவர் ஒரு விரிவான மாநாட்டினை அனைத்து கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து உருவாக்கினார். பிறகு காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய மாநாட்டை அவர் உருவாக்கினார். அது ஒரு முக்கியமான அழுத்தத்தை உண்டு பண்ணியது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அன்றைக்கி மாநாடு அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி இருக்கும். சீஃப் செக்ரட்டரி என்னை ஃபோனில் கூப்பிட்டாங்க. என்ன சிவகாமி, நீ இந்த மாநாட்டுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை மேடம், இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணுறதே நான் தான் மேடம் அப்படின்னேன். வாட் ஆர் யூ ட்ரைங் டு டூ அப்படின்னு ஒன்றும் இல்லை. சில சமயங்களிலே இந்த துணிச்சல் அவருடைய ஒரு அதிகார மிடுக்கு அல்லது தோரணை என்று சொல்லப்பட்டது. அந்த அதிகாரம் என்பதை நான் ஒற்றை மேற்கோள் குறியில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வகையில் அந்த அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு அது ஒரு தோரணையாக இருந்தாலும் தலித் மக்களை பொறுத்தவரையிலே அது ரசிக்கப்பட்டது, அது விரும்பப்பட்டது என்பதுதான் உண்மை. சில திருமாவளவன் எல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. அதோட அவங்க கட் பண்ணிட்டாங்க ஃபோனை. அரசே கூட அந்த மாநாட்டை ரொம்ப உற்று கவனித்து அதில் இருக்கக்கூடிய அதில் பேசப்பட்ட விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டது. பஞ்சமநில மீட்பு இயக்கத்தின் பெயர் சொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதனுடைய தாக்கம் இருந்தது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த மாநாடு முடிஞ்ச உடனேயே என்னையும் கிறிஸ்தாஸ் காந்தியும் கூட்டிருந்தேன். 2 பேரையும் கம்பல்சரி வெயிட்டில் வச்சுட்டாங்க. போஸ்டிங் எதுவும் கொடுக்காம இருந்த போஸ்டிங்கை இது பண்ணிட்டு வீட்டில் உட்கார வச்சாங்க. ஒரு முறை இவர் ஒரு இந்த கண்டறிதல் குழு என்று சொல்வார்களே, அந்த குழுவில் போயிருக்கிறார். விருதுநகரில் இது நடந்தது. தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமைகள் பற்றிய ஒரு விவாதம். அப்போ விவாதம் சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து சொல்கிறாரு, அந்த தெரு இன்ன சாதியர் தெரு, அதனால் மற்றவர்கள் இவர்கள் போவது என்பது அது வந்து திரும்பவும் சட்ட ஒழுங்கை மீறும் அப்படி என்று ஒரு வார்த்தையை விடுகிறார். உடனே வந்து நான் எஸ்பியை கேட்டேன், அது காஸ்ட் ஹிண்டு தெருன்னு சொல்கிறீங்களே, அது பப்ளிக் தெருவா காஸ்ட் ஹிண்டு தெருவான்னு. பாதைன்னா பாதை தானே, பொது பாதைன்னு உங்களால் ஏன் சொல்ல முடியல? அது எப்படி சாதியர் பாதைன்னு சொல்லுவீங்க? காவலர்களே நீங்களே இதை சாதியர் பாதை எப்படி என்று சொன்னீர்கள்னா நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவீர்கள் அப்படின்னு பளிச்சுன்னு கேட்டாங்க. அப்புறம் அந்த கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு இதில் நம்ம விருத்தாச்சலத்தில் அப்போ வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் அலெக்சாண்டர் அங்கே இருந்தார். அவர் தான் மேடம்னு அவரை கூப்பிட்டு வச்சு எல்லோரும் முன்னாடி விளாசுன்னு விளாசிட்டாங்க. இவர் போய் சிஎம்கிட்ட வந்து சொல்லிட்டார், இந்த அம்மா வந்து ஸ்டேட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் எடுத்து பூர்ணிமா அத்வானிக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு என்னை விசாரித்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மெமோ கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மெமோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்கார் சந்துரு, அவர் தான் என்னுடைய மெமோவுக்கெலாம் பதில் எழுதினவர். அப்போ அவர் சந்துரும் சொன்னார், நீங்கள் இவ்வளவு வந்து மக்கள் பணியில் ஆர்வமாக இருக்கும்போது இதுலேருந்து நீங்கள் விடுதலை வாங்கிட்டா என்ன அப்படின்னாரு. சரி, நல்லதாக போச்சுன்னு விடுதலை வாங்கியாச்சு. ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேயும் அப்ரோச் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற மிகவும் ஏழையாக தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது, நிறைய கற்றுக்கலாம், எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வகையில் இந்த சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துணை புரிஞ்சிருக்கு. இன்னொன்று அது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. எங்கள் அப்பா வந்து ஜெயிச்ச இது சந்தோஷத்தில் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு பெரம்பலூர் தாலுக்கா ஆஃபீஸ் போனோடனே தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னா அந்த சேர்லாம் ரிமூவ் பண்ணிடுறாரு. போனால் அவருக்கு உட்கார சீட்டு கிடைக்கல அப்படின்னோடனே ரொம்ப கஷ்டமாயிட்டு திரும்பி வந்துட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்காரு. அரசாங்கம் இந்த மாதிரி பவர் கையில் வச்சுருக்கு, அது ஏழைங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்கள் அப்பா வந்து என்ன ஐஏஎஸ் ஆக்கணும்னு நினச்சிருப்பாருன்னு நானே நினைக்கிறேன். நான் உனக்கு என்ன திட்டம் வச்சுருக்கேன், அதாவது நீ போய் இந்த ஆம்பளை பையல்கிட்ட ஃபைல் எடுத்துகிட்டு போய் நிற்கக்கூடாது, உனக்கு கீழே வந்து அவனுங்கெல்லாம் நிற்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன், நீ போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னாரு. இல்லை, அவருடைய இன்டென்ஷன் வேறு, என்னுடைய இன்டென்ஷன் வேறையாக இருந்தது. ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் வந்து மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு. பட் இதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியலன்னு நான் உணர்கிறேன். ஸோ அது எப்படி சரி அப்பா சொன்னாரேன்னு அப்பா கஷ்டப்பட்டார், நம்ம எப்படி அதில் ஒட்டிகிட்டு இருக்க முடியும்? இங்கே ஏற்கனவே உரத்த சத்தம் இருக்கும்போது நான் அதுக்கு மேலே சத்தம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அமைதின்னு அது போல தான். மௌனத்துக்குள்ள போகிறது அப்படின்னா பல இடங்களில் தோல்வி இல்லையா? ஏன்னா என்னுடைய எழுத்து வந்து அதுலேருந்து தான் வருது. இலக்கியம்ங்கிறது இலக்கியம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இலக்கியம்ங்கிறது வந்து ஒரு சுதந்திர உணர்வு, இல்லைனா ஒரு உயர்வான ஒரு உயர்வள்ளல், உலக தழுவிய மானிடம் அப்படிலாம் பேசுகிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் எந்த படைப்புமே அப்படியான அம்சத்தில் இங்கே வந்து அங்கீகாரம் பெறதில்லை. இங்கே அங்கீகாரம்ங்கிறது என்னவாக இருக்குன்னா, ஒரு படைப்புக்கான அங்கீகாரம்ங்கிறது வந்து இந்த ஜாதி, மதம், மொழி, இன அடையாளம், அரசுங்கிறத சார்ந்ததாக இருக்குது. என்னுடைய தமிழ் டீச்சருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏதாவது கதை எழுதிட்டோம், நான் அந்த மாதிரி நல்லா எழுதுறதை பார்த்து கதை எழுதிட்டு வா, தென்னொலின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கையில் போடலாம் அப்படின்னாங்க. நான் அதை எழுதிட்டு வந்தேன். அது பார்த்தா அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. முளைச்சி 3 நாளில் விடலை, உனக்கு என்ன பிள்ளை லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. திட்டிட்டு ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி எழுதிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை எழுதிட்டு வந்தேன். அவங்க அதை பத்திரிக்கையில் போட்டாங்க. முதல்ல பத்திரிக்கையில் என்னுடைய கதையை பார்க்கும்போது அது நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 17 இயர்ஸ் இருக்கேன். 17 வயசில் அவங்களுடைய முதல் சிறுகதை வந்து பரிசு வந்தது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அது ரசிக்கலை. கதை எழுதுகிறாலாம் என்ன அது உடனே எல்லாம் கைத்தட்டினா அது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். ஸோ அது ஒரு சந்தோஷம் இல்லையா அப்போது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ நான் வந்து 2nd இயர் பிஏ படிச்சிட்ருக்கேன். ஸோ ஆட்டுக்குட்டி கற்றுக்கிறதுன்னு அதனுடைய தலைப்பு. அது ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு ஆடு மேய்ப்பவருடைய ஒரு நாள் வாழ்க்கை, அவ்வளவுதான். அதில் எந்த இதுவும் உடனே அதில் வந்து கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, அந்த ஆடு மேய்ப்பவனுக்கு என்ன எதிர்காலம், எப்படி வந்து உங்களுக்கு அவரோட பரிச்சயம் ஏற்பட்டது. அப்புறம் சில பேர் கேட்டாங்க, நீங்கள் அவரை காதலிக்கிறீங்களா அப்படின்னு கூட அந்த மாதிரி கடிதங்கள்லாம் நிறையா வந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் யாரும் எழுதுகிற மாதிரி தெரியல. ஒருவேளை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு எழுதினாங்களோ என்னமோ தெரியல. அப்போ வந்து எனக்கு அதுக்குள்ளார நிறைய எனக்கு கேள்விகள் வந்தது. கேள்விகள் இருந்ததுனால நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் லிட்ரேச்சர் படைப்பிலக்கிய பயிற்சி வகுப்புன்னு சொல்லி பிரசிடென்சி காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மாணவர்களுக்கு இப்படி நடத்துனாங்க.
ஒன்று வந்து நான் நல்ல தமிழில் மார்க்கு வாங்குறேன். இன்னொன்று என்னுடைய சிறுகதை வந்து பப்ளிஷ் ஆகிருந்தது. அதனால் என்னை வந்து தேர்வு பண்ணி அனுப்புனாங்க. அப்போ இங்கே வந்து கொஞ்சம் அதை எழுதணுன்ற ஆர்வம் நிறையா வந்தது. நல்ல புக் ரீடர் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி விமன் சம்மந்தமான இப்போ விமன் ரைட்டிங் இன் இந்தியா, அப்புறம் த எசன்ஸ் ஆஃப் புத்திசம், பிஹைண்ட் த பியூட்டிஃபுல் ஃபார் எவர் கேத்தரின் பூ எழுதுனது, பாம்பே ஸ்லம்மை பற்றி அவங்க எழுதுனது, அது பெஸ்ட்டு அவார்ட் வின்னிங் புக்கு. இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த இதெல்லாமே ஃபைல்ஸ் எல்லாம், ஏன்னா அதில் வந்து ரிசர்ச் பற்றிய சின்ன சின்ன அப்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கூட நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணோடனே, சப் கலெக்டராக ஜாயின் பண்ணோடனே, இது நித்யாங்கிற இதில் பேரில் தான் முதல்ல இப்படிக்கு உங்கள் யதார்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பின்னாடி ஒளிஞ்சுக்க இஷ்டம் இல்லை. ஆனால் ஐஏஎஸ்ன்னு போடுறத நான் அடியோடு வெறுத்தேன். என்னுடைய எந்த நாவலுக்கும் எந்த சிறுகதைக்கும் என்னுடைய ஐஏஎஸ்ன்னு யூஸ் பண்ண மாட்டேன். அவர்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து இந்தியாவிலே எனக்கு தெரிந்த முதல் நாவல் எழுதியது கூட அவராகத்தான் இருக்க வேண்டும், பெண்கள்ல இருந்து. ஏன்னா அவங்க ரொம்ப இளவயதிலே எழுத வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு இந்த படைப்பாற்றல் என்பது அது மழுங்கி போயிடும். ஒரு செய்த வேலையே திரும்ப செய்துக்கிட்டே இருப்போம். இல்லை மேலே இருந்து யாரை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் செய்து கொண்டே இருப்பேன். எனக்காக ஒன்று தனியாக தோன்றி அதற்கு ஒரு உரு கொடுத்தல் என்பது அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கம்மியாக போகும், மழுங்கிடும். தலித்துகள்லேயே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 76 உச்சாதிகள் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி யார் பேசுவாங்க? இப்போ இன்னும் கீழே போய் ஃப்ராக்மெண்ட்ஸாக போயிட்டு அந்த ஃப்ராக்மெண்டடான செக்ஷன்ஸையும் நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய எழுத்தினுடைய அடிப்படையில் சிவகாமி அவர்கள் செய்தார்கள். பரவலாக அப்பப்போ ஒரு சிறுகதை எழுதினா ஒரு 10-12 இருந்தது. அதெல்லாம் மொத்தமாக வந்து இப்படிக்கு உங்கள் யதார்த்தம் இல்லைன்னு ஒரு சிறுகதை தொகுப்பாக கொண்டு வந்தேன். அந்த தொகுப்பு வெளிவரதுக்குள்ளார எனக்கு வந்து பழையன கழிதலும் நாவல் பற்றி எழுதணுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தணிகை செல்வன் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த ஒர்க்கை படித்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அண்ணன் மீரா எடுத்துகிட்டு போனாங்க. அவர் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்னால அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் தாமதம் ஆச்சு. ஆனால் அந்த புக்கு வந்த உடனே தமிழகம் முழுவதுமே முற்போக்கு இலக்கிய சங்கம் வந்து அந்த கூட்டங்கள் நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் தலித் இலக்கியம்னு பேச்சு பரவலாக எழாத காலத்திலேயே 1988 அவங்களுடைய பழையன கழிதலும் நாவல் வெளிவருது. மிகப்பெரிய ஒரு தமிழ் இலக்கிய உலகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு அசலான பெண்கள், ஒரு பெண், அவர்களுடைய வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள், அதை வந்து அவங்க எழுதினாங்க. அந்த பழையன கழிதல் கௌரிங்கிற ஒரு கதை மாந்திரம். தன்னுடைய தந்தையை கதாநாயக பார்த்த அந்த கௌரி தன் தந்தை அது மற்றொருவனை ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது வெறுக்க தொடங்குகிறார். அப்போ இந்த இடத்துல ஆதிக்கத்தை எதிர்த்தல், அந்த ஒரு போக்கு வந்து கதையில் மட்டுமல்ல நடப்பியல் நிகழ்விலும் ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க தொடர்ந்து முன்வைத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போஸ்ட் மாடர்ன் பார்வையில் நுணுகி ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் பெண்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒழுக்கம் சார்ந்த, ஒழுக்கவியல் சார்ந்த, மதவியல் சார்ந்த, சாதியம் சார்ந்த அடக்குமுறைகளுக்கு இன்னும் கீழே நீங்கள் போகிற போது சாதியால் ஒடுக்கப்படுகிற ஆண்களே அவர்களை ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிற பார்வையிலையும் அவங்க வந்து முன்வைத்தார்கள். எல்லா எழுத்தாளர்களையும் போல தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் இல்லை, இந்திய எழுத்தாளர்கள் இல்லை, உலக எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் மூலதனமாக இருக்குது என்னென்னா அவங்களுடைய இளமை கால வாழ்க்கை. பரட்டையும் சப்பானியும் மயிலும் உலாவுற கிராமம் வேற.
ஆனால் ஆனந்தாயியில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வாழ்கிற சூழல், அந்த கிராமச்சூழல், அந்த அந்த விளைநிலங்கள்லாம் வேறு. அந்த அளவில் ஆனந்தாயி ஒரு எளிய ஒரு கிராமத்து பெண். அவள் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள், உழைச்சிட்டே இருக்கிறா. இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை சூழலில் இருந்ததை கோபதாபமாக அதை அவங்க ஏற்றுக்கிறவங்களாகவும் அது மேலே கோச்சிக்கிறவங்களாகவும் அந்த அந்த அவங்க அம்மா கூட இருக்கிற அப்பா கூட இருக்க உறவை அவங்க பகைச்சிக்கல, அவங்க மேலே இருக்க கோபத்தை அவங்கள நெலிஃபை பண்ணிவிட்டு அவங்கள புரிஞ்சுக்கணுங்கிற இடத்துல அந்த ஆனந்தாயை பார்க்க முடியும். அவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை செயல்படுத்துவது அந்த ஆணிய கருத்தியலாக இருக்கிறது, சமூகத்தினுடைய கருத்தியலாக இருக்கிறது. அப்போ ஒரு இளமை தொடங்கி ஒரு முதுமை வரைக்கும் கவனிப்பாரற்று இறந்து போகின்ற ஒரு வயதான ஆனந்தாயி வரைக்குமான அந்த சித்திரத்தை மிக துல்லியமாக அந்த நாவல் வெளிப்படுத்துகிறது. ஆனந்தாயி 10 வருஷம் கழித்து திரும்ப இந்த பழையன கழிதலும் நான் வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணேன். ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணோம், அதில் கையாண்டிருக்க மொழி என்ன, அந்த கதை மாந்தர்களை வந்து இது வந்து ரியலா, இது வந்து ஃபிக்ஷன்னா எந்த வகையில் ஃபிக்ஷன், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு அதை ரீவிசிட் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறேன்ல, அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய விசாரிப்பு என்னென்னா, ஏன் தோணுச்சுங்கிறதா என்னுடைய விசாரிப்பு. என்ன அந்த அதுக்கு முன்னும் பின்னுமா தான் இருக்குது பெரிய திறக்க வேண்டிய கதவை. பழையன கழிதல் அந்த நாவலுக்குள்ளேயே அதை எழுதிய ஆசிரியர் பயணம் செய்தால் அந்த பாத்திரங்களெல்லாம் சந்தித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்பவும் நாவலாக யோசித்து அவங்க அந்த நாவலை எழுதியிருந்தாங்க. அப்புறம் பின்னாளில் அது வந்து பழையன கழிதலும் ஆசிரியர் கொடுத்து ரெண்டுத்தையுமே சேர்த்து அது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் ஆச்சு. இது வரைக்கும் நான் எதெல்லாம் இலக்கியம் நம்பிக்கிட்டு இருந்தனோ அது மேலே வைக்கிற விமர்சனமாக தான் நான் அந்த பழையன கழிதனுடைய மறுவாசிப்பை பார்க்குறேன். நான் அது ஒரு அற்புதமான சுய விசாரிப்பு. நம்ம ஏன் எழுதணும் அப்படிங்கிறது மேலே இருக்கிற ஒரு சுய விமர்சனம். அது இலக்கியத்தில் தலித் பெண்ணியம் என்கின்ற ஒன்றை ஒரு முழு சித்திரமாக மாற்றியது என்பது சிவகாமியினுடைய எழுத்துக்களால் தான் சாத்தியமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் மேம்போக்காக ஒரு சாதியின் அடிப்படையில் பெண்கள் இங்கே ஒடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை, அந்த சாதியால் ஒடுக்கப்படுகின்ற தலித்துகளிலேயே இருக்கிற ஆண்களும் அங்கே சக ஒடுக்குதலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கின்ற பெண்களை ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த தன்மையை ரொம்ப கூர்மையாக தன்னுடைய எழுத்தில் அவங்க வந்து வெளிக்காட்டினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது பழையன கழிதலும். அதுக்கப்புறம் குறுக்கு வெட்டு நாவல், அது வந்து ஒரு அர்பன் செட்டிங்கில் எப்படி வந்து மாடர்ன் விமன் வந்து பல்வேறு சேலஞ்சஸை மீட் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு உட்படுத்துகிறாங்க. அதாவது காதல், திருமணம், அப்புறம் விவாகரத்து, அப்புறம் கற்பு, இதெல்லாம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமின் பண்ணுறாங்க. நமக்குள்ளேயே அப்படி ஒரு கேள்வி வரும், இப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கீழே கோர்த்துக்கிட்டே போவாங்க. அது ரொம்ப ரெண்டும் பேரலாக வந்து இருக்கும். அந்த குறுக்கு வீட்டில் படிச்சிங்கன்னா அதெல்லாம் இவங்க இலக்கியம்னு ஒரு அணுகுமுறை வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் தரிக்கிற வேலை தான். அதாவது கலை குறித்த விமர்சனம் தான் என்னுடைய கலையை. இப்போ என்னை பற்றி கூட அதில் எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் உன்னை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்னோடய நடவடிக்கையும் அவங்க வாட்ச் பண்ணி அந்த மாதிரி எழுதுனதான் சொல்லுவாங்க. அதை நான் படித்தும் பார்த்தேன். அது என்னை எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப பயந்தது. ஒரு பேங்க்குக்கு போனால் இது எப்படி ரியாக்ட் பண்ணும், இது எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து அந்த கதையை எழுதுனாங்க. இந்திய மொழிகளிலேயே எழுதப்பட்ட பெண் பாத்திரத்தை முன்வைத்து ஒரு பெண் வாழ்க்கையை எழுதிய மிக மிக முக்கியமான நாவல் ஆனந்தாயி என்று நான் சொல்வேன். சிவகாமி அம்மாவனுடைய எழுத்துக்களில் உடல் அரசியலை நேரடியாக பேசாமல் உழைப்பின் ஊடாக அவர்களுடைய
தேவையின் பொருட்டு அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதின் ஊடாகவும் அல்லது குடும்பத்தை ஜனநாயகப்படுத்துவதின் ஊடாகவும் நிலத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்ற வகையில் அவங்க கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அரசாங்கம் வந்து ஒரு கருவி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு ஃபியூடல் செட்டப்பில் இயங்குறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மோல்டு பண்ணிக்கிறாங்க, அதை வளைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நாவலுடைய ஒரு கருவாக இருந்தது. நீங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமையை விட, படிக்காதவர்கள் நடந்துக்கிற விதத்தை விட, படித்தவர்கள் மத்தியில் உயர் பதவியில் இருக்கவங்கிற ஜாதிய வன்மம் அதிகம். தன்னுடைய பதவி காலத்தில் தான் சந்தித்த கொடூரங்கள் பற்றி நேருக்கு நேரம் அப்போவே அரசுக்கு சொல்கிறது, அல்லது அந்த அரசு எந்திரத்துக்கு எதிராகவே செயல்பட்ட ஒரு ஆள் தான் நீலா என்கின்ற ஒரு பெண். அந்த நீலா என்கின்ற ஒரு பெண் எப்படி விஷ்ணுபிரியா வந்து உண்மைக்கு ஆதரவாக உண்மையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகளுக்கு அரசு அதிகாரம் கொடுத்த அழுத்தத்தினால் ஒரு தற்கொலை செய்யப்படுகின்ற ஒரு சூழலை புனைவாக, உண்மையை புனைவாக அந்த நாவலில் வந்து பதிவு செய்திருப்பாங்க. ஒரு கதை எழுதி வெளியிட்டாங்க, அது புக்காக வந்துருச்சு. அதில் இருக்க கதாபாத்திரங்களை நம்ம அப்படியே முடிவு பண்ணணும். அப்படி ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்ததா? யாரையோ பார்த்தேன், அது எல்லாரையும் போலவும் யார் போலும் அல்ல. உண்மையிலே தமிழ்நாட்டு அதிகாரிகளில் அல்லது இந்திய ஐஏஎஸ் அதிகாரிகளில் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற அவமானங்கள் பற்றி எழுதப்பட்ட முதல் தன் வரலாற்று கதை உண்மைக்கும் முன்னும் பின்னும் என்பது தான். சமூகத்தில் இருக்கிற ஒரு வயலில் வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்க சந்திக்கிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்க கடந்து போகிற ஒரு பெண், அல்லது எங்களோட பெண்கள் முன்னணி அமைப்பில் வந்து எங்கள் கூட செயல்படுற ஏதோ ஒரு தொழில்துறையில் இருக்கிற பெண்ணாகட்டும், அவங்கள ரொம்ப அலசி ஆராய்ந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் உள்வாங்கி அதை வந்து முன்வைக்கக்கூடிய பெண். அதுதான் அவங்களுடைய எல்லா படைப்புகள்லேயும் இருக்கும். அவங்க அதில் வந்து தன்னை பாதிக்கிற பெண்ணை வந்து அவங்க படைத்து கொள்கிறார்கள் அவங்களோட படைப்பில். ஆனால் என்னென்னா அதை வந்து அவங்க ஒவ்வொரு பெண்டையும் பார்க்குறாங்க. எனக்கு வந்து இதுவும் அவங்கள்ட்ட ரொம்ப பிடித்த தன்மை. எழுத்தாளர் பா. சிவகாமி அவர்களின் நாவல் உயிர் பப்பாசியின் துப்புரவு பணியாளர் முனியம்மா அவர்களால் வெளியிட பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான ஜெயராணி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கடுத்த நாவல் தான் ஒரு ஆங்கில நாவல் எழுதியிருக்கேன். அந்த ஆங்கில நாவல் வந்து த லாங்குவேஜ் ஆஃப் த மிரர். பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாட்டினுடைய இலக்கியங்களை, நாவல், சிறுகதை, கட்டுரைகளை வாசித்தவங்க. அப்போ அந்த நாட்டினுடைய இலக்கிய பதிவுகளுக்கும் தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுக்குமான வேறுபாடு, ஒற்றுமை அவர்களுக்கு தெரியும். கிராஸ் செக்ஷன் குறுக்குவெட்டும், அதாவது இந்தியாவின் 100 சிறந்த நாவல்கள் என்ற அடிப்படையில் சாகித்ய அகாடமி செலெக்ஷன் பண்ணாங்க. அதில் குறுக்குவெட்டு வந்து ஒன் ஆஃப் த நாவல்ஸ். அது ஒரே நாவல் தான் தமிழில் அந்த ப்ரோக்ராமில் ட்ரான்ஸ்லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 கவிதை தொகுப்புகள் வந்து கதவடைப்புன்னு ஒரு கவிதை நூல் கொண்டு வந்தான். சட்டுன்னு அவங்களால ஒரு விடயத்தை வந்து நுணுக்கமாக ஆராய்ந்து அதை ஒரு கவிதையாகவோ கதையாகவோ ஒரு படைப்பாக மாற்ற முடியும். அந்த படைப்பாற்றலே ரொம்ப மிரட்சியானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆல் இண்டியா லெவலில் ஒரு 12 பேர் விமன் ஐக்கன்ஸ், அதாவது முன்மாதிரிகள் அந்த மாதிரி எடுத்தாங்க. அதில் வந்து இந்த ஃபோட்டோ என்னை பற்றி எடுத்து, இது வந்து உலக அளவில் 13 நாடுகளில் இந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷன் நடத்தினாங்க. ஆட்சி மாற்றத்திற்கான அடையாளம், பெண்கள் முன்னணின்னு ஒன்று ஆரம்பித்தோம். பெண்களுக்கு நிலம், வீடு, அடிப்படை வசதிகள், அப்புறம் மகளிருக்கான வேலை திட்டங்கள் இப்படின்னு முன்னெடுத்து அதை நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. புதிய பார்வையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அங்கே உள்ள அங்கே இருக்கிற ரீஜனலான விஷயங்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகமான காலம் அது. பெண்கள் முன்னணி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிய செயல்பாட்டாளர்கள் இவர்களோடு இணைந்து அவர் உருவாக்கியிருந்த பெண்கள் முன்னணி என்கிற அமைப்பு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுரையில் அவர்கள் ஒரு பெரிய அளவில் மாநாட்டினை ஒருங்கிணைத்தார்கள். அதில் பலரும் கலந்து கொண்டார்கள். பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் கலை இரவு அப்படின்னு ஒன்று தொடங்கினோம். அதில் 100 சாதனை பெண்களுக்கு அவார்டு. ஸோ அந்த கலை இரவுக்கு வந்து மொத்தம் 1 லட்சம் பெண்கள் வந்தாங்க. அவர் ஜஸ்டிஸ் சந்துரு தான் வந்து ஒரே ஆண் மேடையில். ஸோ அது ஒரு பெரிய சாதனையாகப்பட்டது. ஆனால் மதுரையில் எந்த பத்திரிக்கையும் அது கவர் பண்ணவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் நாங்கள் ஒரு பேரணியும் நடத்தினோம். மேடையில் வந்து பெண்கள் முன்னாடி பேசுகிறத வந்து அவங்க ஒரு பெரிய கடமையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, உறுதியான கடமையாக எடுத்துட்டாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் பின்னாடி இருந்து இது என்னதான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அவங்களுடைய அதீத நம்பிக்கை, தீவிர நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதனோட ஒரு விடயமாக தான் அந்த திருச்சி மாநாடு நடந்தது. நாங்கள் நடத்தினது பிப்ரவரி மாதம். மே மாதம் டிஎம்கே முதல் முறையாக அவங்க மகளிருக்கான மாநாடை கடலூரில் நடத்துது. விஜயகாந்த் வந்து திருச்சியில் உழவர் சந்தையில் அவங்க பெண்களுக்கான மாநாடை நடத்துகிறாரு. திருமாவளவன் வந்து தமுக மைதானத்தில் ஒரு அரங்க கூட்டமாக அதை நடத்துகிறாரு. அதிமுக வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இளம் பெண்கள் பாசறைன்னு முதல்ல அப்போ தொடங்குறாங்க. சரி, நம்ம வச்ச வேலை வந்து குண்டு வெடிச்சிருச்சு, சரி இனி நம்ம தொடர்ந்து வேலை செய்யலாங்கும் போதே நிறைய அதாவது அரசினுடைய உளவு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா பெண்களுக்கிடையே இப்போ வந்து அவங்க பெரியவங்களாக பார்க்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஜாதி ரீதியாக எல்லாம் பிரித்து விட்டுட்டாங்க. சௌஹாமி அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தபோது அவர் 2-3 அமைப்புகளிலே பயணப்பட வேண்டி இருந்தது. எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் 2016 டிஎம்கே கிட்டேருந்து அழைப்பு வந்தது. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை வந்து கலைஞர் அவரே தேர்ந்தெடுத்தார். ஆனால் அதை வந்து பலருக்கு டிஎம்கேல இருந்த பலருக்கு அது பிடிக்கலை. ஆனால் சிவகாமி அதுபோன்ற இயக்கங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாமல், ஈடுபடுத்திக் கொள்ளாமல், இணைத்து கொள்ளாமல் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் அவர் இணைந்து பிறகு அதிலிருந்து வெளியேறிய போது அவர் சமூக சமத்துவ படை என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய இயக்கத்தினுடைய பெயரை தாங்கி ஒன்றை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருபோதும் அவர் பிற இயக்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்று நான் சொல்வது, இது அவருக்கு இருந்த ஒரு தலித் அரசியல் ஓர்மை, தலித் அரசியல் அடையாளம் பற்றியான அக்கறை என்பதுதான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின், தலித் சமூகத்தினுடைய இந்த 20 ஆண்டு எழுச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்களோட விதைகள் வந்து எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் விதைத்தது வந்து அவ்வளோ விஷயம். அது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து மரங்களாக வந்து தழைத்துன்னு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தலித் வந்து தன்னுடைய காதலை எழுதலாம், காமத்தை எழுதலாம், கொண்டாட்டங்களை எழுதலாம், தன்னுடைய வேதனையும் எழுதலாம், தன்னுடைய தான் பட்ட அவமானங்களையும் அடக்குமுறைகளையும் எழுதலாம். அப்போ அடக்குமுறைகள், வேதனைகள், கண்ணீரும் கம்பலையும் நிரம்பிய அந்த எழுத்து, இது மட்டும்தான் தலித் எழுத்து கிடையாது. ஒரு தலித் எழுதுகிற எல்லாமே தலித் எழுத்து தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா முதல்ல 1995 தான் அது ஆரம்பிச்சது. 30 வருஷம் ஆகுது. ஆனால் மாத இதழாக வர ஆரம்பித்து 25 வருஷம். ஸோ இது வந்து காலாண்டு இதழாக தான் ஆரம்பித்தோம். அப்போ நான் ராஜ் கௌதமன், பிரதிபா ஜெயச்சந்திரன், சந்துரு, அப்புறம் இன்னொருத்தர் 4 கட்டுரைகள் மொத்தம். ஸோ அவங்கள வந்து ரவிக்குமார். ஸோ 4 பேரையும் கட்டுரை எழுத சொல்லி அவங்கள ப்ரெசன்ட் பண்ண சொன்னேன். அவர் ராஜ் கௌதமன் ரொம்ப நல்லா அதை ப்ரெசன்ட் பண்ணார். ஒரு முற்போக்கு மரபு, அப்புறம் ஒரு தமிழ் தீவிர இலக்கியத்தினுடைய மரபு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அழகியல், இவற்றையெல்லாம் இணைத்து அந்த இதழ் வெளிப்பட்டது. ஒரு தனி மனுஷியாக ஒரு பத்திரிகையை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நடத்துறதுங்கிறது பெரிய அதிசயம். அதுவும் தலித் விஷயங்களை, தலித் வாழ்க்கை முறையை, தலித் போராட்டங்களை, தலித்துகளுக்காக குரல் கொடுக்குற ஒரு பத்திரிகையாக அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் அவங்க எந்த விதமான சமரசமும் செஞ்சுக்கலங்கிறத அவங்களுடைய வலிமை காட்டுது. சில ஆண்டுகளுக்கு பிறகு கோடாங்கியை மீண்டும் தொடங்கிய போது புதிய கோடாங்கி என்கிற தலைப்பிலே அந்த இதழை ஆரம்பித்தார். அந்த இதழ் இன்றைக்கு வரையிலும் மாதந்தோறும் வெளியாகி கொண்டு வருகிறது. அந்த இதழிலே நான் எழுதியிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய வயதொத்த பல நண்பர்களும் தங்களுடைய தொடக்க கால எழுத்தை
எழுதி பார்ப்பதற்கான ஒரு களமாக அவர் புதிய கோடாங்கியை அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி அவங்களுடைய பத்திரிக்கை நடத்துகிறாங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதில் சிறுகதைகள் அவங்களுடைய வந்திருக்கு, பேட்டிகள் வந்திருக்கு, முனிமாங்கிற பேரில் கேள்வி பதிலுக்கு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகை நடத்துறதுங்கிறது எவ்வளோ சவாலுங்கிறத அந்த பத்திரிகை படிச்சிங்கன்னா தெரியும். இப்படி பல நிலைகளில் அவங்க வந்து செயல்பட்டே இருக்காங்க. அவற்றிலே வெளியான தலையங்கங்கள், அவற்றிலே வெளியான விவாதங்கள் இந்த தலித் அரசியல் எவ்வாறு புரிந்து கொண்டிருந்தார் என்பதை சொல்லுவதற்கான ஒரு இதழாக இருந்தது அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். புதிய கோடாங்கில் தலித் பெண்களுக்கென்று சிறப்பு மலர், அரவாணிகளுக்கென்று சிறப்பு மலர், பழங்குடியினர்களுக்கென்று சிறப்பு மலர், ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு உட்கூறு திட்டம், இவற்றை மையமாக வைத்து அவர்கள் தனி சிறப்பு இதழ்களாக கொண்டு வந்ததெல்லாம் நாம் பார்க்கலாம். நம்ம என்னுடைய ஆஃபீஸ்க்கு நர்த்தகி நட்ராஜ் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க மூலமாக சில தகவல்கள் தெரிஞ்சது. சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுடைய வாய்மொழி பதிவை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ஐகஃப்பில் வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி ஒரு ஏறக்குறைய 100-120 அரவாணிகள் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. ஸோ நாங்கள் கோடாங்கியில் உள்ள டீமில் இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே அவங்கள உட்கார வச்சு இந்த வாய்மொழி பதிவுகள்லாம் பண்ணும் பொழுது அவங்க பேசுனதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். ஸோ எங்களது வந்து கோரிக்கை இலக்கியம்னே டைட்டில் வச்சு அவங்களுடைய வாய்மொழி பதிவுகளை வெளியிட்டு அரசாங்கத்துக்கும் அனுப்பினோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் பின்னாடி வந்து ஒரு வெல்ஃபேர் போர்டு அவங்களுக்காக உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. கொடைக்கானலில் பழங்குடியினர்களுடைய எழுத்துக்களை, கலைகளை, வாய்மொழி தகவல்களை சேகரிப்பதற்கான அரங்குகளை அவர் உருவாக்கினார். ஆனால் எப்பவும் ஒரு ஆனால் இருக்கிறது. இந்த பொது தளத்திலே சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பெண்கள், சிறுபான்மையின பெண்கள், தலித் பெண்கள், மலைவாழ் பெண்கள், இன்னும் நாடோடி சமூக பெண்கள் எல்லாருமே இதில் சேர முடியாது. நாம் ஒன்றாக சேரவே முடியாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுது நாம் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மக்களினுடைய குரலை எடுத்துக்கொண்டு அதையும் பெண்ணியத்தோடு இணைத்து பார்க்கின்றோமோ அப்பொழுதுதான் பெண் சமுதாயத்திற்கே விடுதலை கிடைக்கும். எட்கர் தர்ஸ்டன்னு ஒரு வெள்ளக்காரர், அவர் தான் தென்னிந்திய குடிகளும் குளங்களும்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருப்பார். அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கும் ஒரு இது பண்ணலை. அதை வாய்மொழி பதிவுகள் மூலம் பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு வேலை புதிய கோடாங்கி மூலம். ஆதிவாசிகளின் பண்பாடு விற்பனையாகுவதற்குள் அப்படிங்கிறது ஒரு சிறுகதையினுடைய தலைப்பு. இதில் வருகின்ற அந்த கதை சொல்லி ஆதிவாசிகள் வாழக்கூடிய அந்த மலைகளுக்குள் வந்து பயணம் செய்கிறாங்க. அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது அங்கு தொண்டு நிறுவனங்களும் இந்த ஆதிவாசிகளிடையே உள்ளே நுழைந்து அவர்களுடைய இயல்பான உணர்வுகளை அல்லது அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை மடைமாற்றம் செய்கின்ற அந்த ஒரு போக்கையும் அந்த கதையில் வந்து கதை சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எவ்வாறு மலைகளுக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதன், அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய மனிதன் இந்த நாகரிக வாழ்க்கையை அவனுக்கு கொடுப்பது தான் அவனுடைய வளர்ச்சி என்று இந்த சமூகம் சொல்வதை மறுத்து அந்த கதையை வந்து சொல்லுவாங்க. அதனால தான் ஆதிவாசி பண்பாடு விற்பனை ஆவதற்குள் அவர்களுடைய உண்மையை கண்டடையணும் அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்ல வரும். இவங்க பரவலாக ஒரு இலக்கியம்னு நம்பிக்கிட்டு இந்த ஆனந்தவிடம் குமுத மாதிரி பத்திரிகையில் வர்றத இலக்கியம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுக்கு பேரலாக நம்ம இன்னொரு வாழ்க்கையினுடைய பேருண்மையை வெளிப்படுத்த வேண்டியதுங்கிற இடத்துல, நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டியது இடத்துல நம்ம எழுத்தாக்கருதல் இருக்குல்ல, எழுத்தாக்கருதல் இடத்துல தான் நம்ம தலித் இலக்கியத்தை நம்ம தனியாக பார்க்குறோம். எப்படி கோடாங்கி வந்து லிட்ரேச்சர் ஃபீல்டில் எப்படி தன்னுடைய தன்முனைப்போ இல்லைன்னா தன்னுடைய கருத்தை முன் வச்சதோ, அது மாதிரி ஆர்ட் ஃபீல்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு எதிர்குரலாகவே, ஏன்னா கலைக்கு எதிரான ஒரு குரலாகவே என்ன செஞ்சதுன்னா என்னுடைய ஓவியங்களும் கோடாங்கி அட்டப்படமாக இருந்தது. சென்னையிலே ஒரு கூட்டம் முடிந்து அப்பொழுது வெளியாகி இருந்த செடல் நாவல் குறித்து இமயம் அவர்களோடு ஒரு உரையாடல் அங்கு நடந்தது. அப்போது சிவகாமி அவர்கள் ஒரு கருத்தை அந்த நாவலிலே வரக்கூடிய செடல் என்கிற பெண் பாத்திரத்தை பற்றி சொன்னார்.
அந்த நாவலிலே ஒரு இடத்தில் கூட அந்த பெண்ணுக்கு அவளுடைய பாலியல் தேவை பற்றி ஒரு இடம் கூட அந்த நாவலில் இடம்பெறவில்லை. இந்த வாழ்க்கையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளில் ப்ளஸரில் ஒன்று அது. அவற்றை ஏன் அந்த நாவலில் நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டார். இது ரொம்ப ஒரு கூர்மையான விமர்சனம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாவல் விமர்சனம் என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் விமர்சனம் மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையை, அவர்களுடைய பின்புலத்தை, அவங்களுடைய தேவையை உணர்ந்து எழுப்பக்கூடியதும் விமர்சனம்தான். In Tamaravarni, people were, they were chased and they were helplessly, in the water they died. What was the statement of the DMK speaker? He says, there was only knee-deep water. If this fellow cannot survive in knee-deep water, who can accuse them of murder? Because they were beaten and they were forcibly dumped in water. But the DMK speaker speaks like this. He had the guts to talk like that. And we took it silently, everything. அதுக்கு புதிய கோடாங்கி பத்திரிக்கை மட்டுமே ஒரு 100 எழுத்தாளர்கள் அது இடம் கிடச்சி எழுதுனாங்க. அந்த அளவுக்கு அந்த பத்திரிக்கை அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தது. ஏறத்தாழ 29 நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாக அவங்களுடைய படைப்புகள் அனைத்தையும் ஒரு தொகுத்து ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து சிவகாமி எழுத்துக்களின் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருந்தேன். ஏறத்தாழ ஒரு 37 பேர் ஆய்வு கட்டுரைகள் வாசித்தாங்க. ஒரு மலரோட அங்கங்கள் எவ்வளவு அழகியலோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. மொழியிலையும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட அப்படி ஒன்று இருக்கும். யூஸ்வலாக ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது கலைநயத்தோடு இருக்குதுன்னு நான் நினச்சேன்னா அதை வாங்குவேன். ஆக்சுவலாக வியட்நாமில் நிறையா பெயிண்டிங் வாங்கிட்டு வந்தேன். இவங்க சிவகாமியமாக ஓவியமும் வரையக்கூடியவங்க. புதிய ஓடாங்கில் பல ஓவியங்கள் அவங்க வரைந்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் 1-2 தான் வரைஞ்சேன் நான். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ தான் ஏதோ வரையலாமான்னு போட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம். இது அர்த்தநாரி ஸ்டாச்சு. ஆண் பெண் சமத்துவத்துக்கான ஒரு அடையாளமாக இது இருக்குது. பயிலரங்குகள் நிறைய பயிலரங்குகள் நடத்தினாங்க. நான் எல்லா பயிலரங்குகளையும் கலந்து கொள்ள முடிந்ததில்லை. ஆனால் நான் ஒரு புதிய கோடாங்கியோட ஒரு வாசகன் என்கிற முறையில் அதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். பல இடங்களில் பங்கேற்கக்கூடியவனாக, சில இடங்களில் பேசக்கூடியவனாகவும் போயிட்டு வந்திருக்கேன். இஷ்யூஸ் மட்டும் இல்லை, பர்சன்ஸும் அவங்க இருக்கணும். ஏன்னா நம்ம இஷ்யூவை நம்ம பேசணும். இப்போ நெய்வேலியில் நடந்ததில் கூமு ஜவஹர், சுதாகர் கத்தக் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கலந்து கொண்டார்கள். ஸோ அதனால் நம்ம அவங்கள பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலேஜஸில் நிறையா நடத்தினோம் பயிற்சி முகாம்கள். அதில் முக்கியமாக நெய்வேலியில் நடத்தினது, கடலூரில் நடத்தினோம். அந்த மாதிரியான ஒரு வேலையை தென்னிந்திய தலித் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பேரவை சார்பாக சிவகாமி முன்னெடுப்பில் செய்யப்பட்டது. இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய கௌதம சன்னா, குடியரசன் போன்ற நண்பர்கள் கோடாங்கியில் எழுதியது மட்டுமல்லாமல் சிவகாமி அவர்களோட தொடர் பயணத்திலே வந்தாங்க. குறிப்பாக ஓவியர் சந்துரு அவர்கள் இந்த பயணங்களிலே தொடர்ந்து வருவதை பார்க்கலாம். பிரதிபா ஜெயச்சந்திரன், நிகழ் ஐக்கன், ஜவஹர் இவங்கெல்லாம் அங்கங்கே சாத்தியமுள்ள நண்பர்களோடு அவங்க இணைஞ்சி தன்னுடைய வேலைகளை உருவாக்கி கொள்வார்கள். தன்னை கடக்கிறது தான் அவங்களுடைய ஒரு அளப்பரிய திறன் நினைக்கிறேன். அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப கடினம் அது. அது ஒரு சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் இல்லை. அதனால தான் அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஒரு படைப்பாளியாக மாறுறாங்க, படைப்பாளியாக இருந்து சமூக அரசியல் தலைவராக இருக்காங்க, மக்களோட போய் ஒன்று கலக்கிறாங்க. தன்னைத்தானே அவர் தொடர்ந்து கடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தொண்ணூற்றி 95 ஊடாக அப்படின்னு ஒரு திரைப்படத்தை அவங்க எடுத்தாங்க. அது மிகச்சிறந்த படமாக தேசிய விருதும் பெற்றது.
ஒரு திரை மொழியை அவங்க வந்து அவ்வளவு அழகாக பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரு மரபார்ந்த கதை சொல்லுகிற முறையை அவர்கள் அதில் வந்து பின்பற்றவே இல்லை. ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதை வந்து ஒரு காட்சி மொழியில் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு சில காட்சிகள் நினைவில் வந்துகிட்டே இருக்குது. அந்த இறுதி காட்சிகளில் அந்த ஒரு மேலே வந்து இன்னொரு காட்சி அப்படியே படிந்து இல்யூஷன் போல் ஒரு பழங்குடி மனிதன் நினைக்கிறது, அந்த மக்கள் நினைக்கிறது, அது வந்து ஒரு காட்சியாக விரியும். எனக்கு சட்டுன்னு அதோட ரிலேட் பண்ணணும்னு சொன்னால் தங்களானுடைய காட்சிகளை தான் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. அப்படியான ஒரு காட்சி மொழியை அவங்க வந்து அந்த படத்தில் உருவாக்கியிருந்தாங்க. என்ன கேட்டால் ஒரு நல்ல ஒரு தலித் ஃபிலிம் மேக்கர் வந்து மிஸ் ஆகிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க தொடர்ந்து படங்களை கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதிய கோடாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நிலம், ரெண்டாவது வந்து சப்ளான், அதாவது ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், மூணாவது வந்து இந்த பஞ்சாயத்து, இன்னொன்று நாலாவது வந்து விமென் எம்பவர்மெண்ட். 4 விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4ல் 2 வந்து அமோக சக்ஸஸ். ஒன்று வந்து லேண்டு. தலித்துகளுக்கான ஆங்கிலேயர் காலத்தில் வழங்கப்பட்ட அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை மீட்கணும் என்பதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கினவர்கள் சிவகாமி அம்மா. இது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்குது. அதன் விளைவாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 2 ஏக்கர் நிலம் ஜனங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவெடுத்தாங்க. அது வந்து நம்மளுடைய பர்சனல் புதிய கோடாங்கியோடைய கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானுக்கு ஒரு புக்லெட் போட்டேன். ஸோ அது ஒரு 5000 காப்பி போட்டு அது பரவலாக நாங்கள் சர்க்குலேட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஆரம்பித்த உடனே அரசாங்கம் வந்து ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் ஒன்று இருக்குங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிறது வந்து எங்களுடைய பேச்சுக்கு அப்புறம் தான். பணத்தை வந்து ஒதுக்கிறது இன்னும் ப்ராப்பராக நடக்கலை. அட்லீஸ்ட் அதை பண்ணாங்க. அப்போ படைப்புக்களில் நிலத்தின் முக்கியத்துவத்தை பேசுவது, அதே நிலத்தை ஒரு மீட்பதற்காக, நிலத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு இயக்கத்தையும் முன்னெடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்க முடிகிறது. அப்போ அவர்கள் வெறுமனே எழுத்துக்களாக மட்டுமில்லாமல் ஒரு இயக்கமாக மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வெள்ளைக்காரன் வந்து அந்த சமயத்தில் வந்து எல்லாருக்கும் ஜாதி இந்துக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கல. இப்போ நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களோ, திருடி கொடுப்பீங்களோ, பிடுங்கி கொடுப்பீங்களோ, எப்படி கொடுப்பீங்களோ, எங்களுக்கு நிலம் வேணும். இது ஒரு ரைட்டு. இன்னொன்று வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு நிலம் இருக்கும்போது பெண்களுக்கு ஏன் நிலம் இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெல்ஃபேர் அப்படிங்கிற ஏரியாவை தாண்டி இப்பொழுது ரைட் அப்படிங்கிற இடத்துக்கு போயாச்சு. இதெல்லாம் வந்து உரிமை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. நான் ஒரே ஒரு பஞ்சமி நிலம் மீட்பை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். நான் எனக்கு அது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. And Panchami land, we are trying to retrieve this land. The state government is not supporting. And what else do you expect from this government? We expect lot of atrocities. This will continue. This is not going to stop. So better deal this question directly and to the issue than going around temporary relief to these people will not help. நான் தான் நினச்சேன், இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்களை வந்து இப்படி கேட்டு பெற சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேலூர் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தேன். அதே மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் நடத்தினேன், தெருவில் உட்காந்து. அப்போ அது வந்து என்னை பெரிய அளவில் பாதிக்கலை. ஏன்னா நான் வந்து யாருக்காக எதுக்காக போராடுறேன், அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டஸ்ஸு அதுக்கெல்லாம் நம்ம வந்து போகல. எவ்வளவு கீழே இறங்கினாலும் இறங்க முடியும். சிவகாமி என்றால் அனைத்தையும் கலைத்து போடுகிறவர்கள், எல்லாத்தையுமே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.